கர்நாடகால போன வருஷம் ராமதீர்த்த மலையை சுத்தி இருக்க பகுதியில அதிக நிலச்சரிவு ஏற்பட்டுச்சு. இந்த வருஷம் மழை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அந்த காடுமலை பகுதிகளை ஆய்வு பணிகள் மேற்கொள்ள முடுக்கிவிடப்பட்டிருக்கு. அப்படி 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வனக்காவலர் ராமதீர்த்த மலையை ஆய்வு நடத்திட்டு இருந்தப்போ 700 to 800 மீட்டர் கீழே, அதாவது காட்டு பகுதியில ஏதோ வித்தியாசமா இருக்கிறத நோட் பண்ணியிருக்காரு. ஏதாவது விலங்கா இருக்குன்னு நினைச்ச அவருக்கு அடுத்த சில நிமிஷத்திலேயே துணி காத்துல ஆடுறது தெரிய வந்திருக்கு. இதை பார்த்து அதிர்ச்சி அடைந்த அவரு உடனே கீழே இறங்கி அந்த காட்டு பகுதிக்கு போயிருக்காரு. அங்க அவர் பார்த்த விஷயங்கள் எல்லாமே பிரமிப்பை ஏற்படுத்துறதாவும் பயங்கரமாவும் இருந்திருக்கு. ஏன்னா அந்த அடர்ந்த காட்டுல வனக்காவலர் பார்த்தது தனியா ஒரு குழந்தைய. அந்த குழந்தை எப்படி வந்துச்சு, என்ன நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். முதல்ல ராமதீர்த்த மலையை பத்தி பார்த்துடலாம். ராமதீர்த்த மலை கர்நாடகாவுல கோகர்னால இருக்கு. கடல் கிட்ட மிகப்பெரிய சிவன் சிலை இருக்கும். இதை நாம நிறைய போட்டோல நம்ம பார்த்திருப்போம். கர்நாடகால இருந்து கோவா போற வழியில இருக்கு. இந்த ராமதீர்த்த மலைக்கு பின்னாடி பல கதைகள் சொல்லப்படுது. அதுல ராவணன் இந்த மலையில தான் கடுமையா தவம் செஞ்சு சிவனை நேர்ல பார்த்ததாகவும் சொல்லப்படுது. இதே மாதிரி ராமர் ராவணனை தேடி போனப்போ இங்க இருக்கிற சிவனை கும்பிட்டு போனதாகவும் கதை இருக்கு. அந்த சிவன் சுயம்புவா உருவானதாகவும் சொல்லப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, அந்த ராமதீர்த்த மலை கிட்டத்தட்ட டென்ஸ் ஃபாரஸ்ட் ஏரியா, பல மிருகங்களும் விஷப்பாம்புகளும் இருக்கக்கூடிய இடம். இந்த இடத்துக்கு மனிதர்கள் போகிறதுக்கு அலவுடே இல்லை. இன்னும் சொல்லணும்னா காவல்துறையினரே முறையான அனுமதி வாங்கிட்டு தான் அங்க போகணுமா. வனத்துறையினருக்கு அனுமதி இருந்தாலும் மிருகங்கள் வாழ்ற இடங்கிறதுனால ரொம்ப ரேரா செக்கிங் மாதிரியான விஷயங்களுக்கு மட்டும்தான் அங்க போவாங்களாம். அப்படியான அடர்ந்த காட்டுல ஒரு குகைக்கு பக்கத்துல ஒரு குழந்தை விளையாடிட்டு இருந்ததை பார்த்துட்டு அதிர்ச்சி அடைந்த வனக்காவலர் உடனே போனை போட்டு தன்னோட டீமுக்கு அலர்ட் பண்ணியிருக்காராம். வனத்துறையும் காவல்துறையும் அரை மணி நேரத்துல ஸ்பாட்டுக்கு வந்துட்டாங்களாம். அங்க போன பிறகுதான் தெரியுது ஒரு குழந்தை மட்டும் இல்லாம அம்மா அக்கான்னு மொத்தம் 3 பேர் இருக்காங்களாம். அவங்க கிட்டத்தட்ட 2 மாசமா அங்கே வாழ்ந்துட்டு வர்றதும் தெரிய வந்திருக்கு. அப்புறம் நடந்த விசாரணையில 40 வயசுல நின்னா குடினாங்கிற ரஷ்யா பொண்ணு 2016ல பிசினஸ் விசால இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அடுத்த வருஷமே அவங்க விசா முடிஞ்சு போச்சு. இந்தியன் கவர்மெண்ட்டும் இங்க இருந்து வெளியே போக சொல்லி நோட்டீஸும் அனுப்பியிருக்காங்க. அந்த பொண்ணு தன்னோட நாட்டுக்கு போகாம நேபாளுக்கு போய் கொஞ்சம் மாசம் இருந்திருக்காங்க. 2017 கடைசியில இல்லீகலா திரும்பவும் இந்தியா வந்திருக்காங்க. இவங்க கிட்டத்தட்ட 8 வருஷமா இங்கேயே இருந்திருக்காங்க. பிரேமா அனாங்கிற அவங்க 2 குழந்தையும் இந்தியாவில தான் பிறந்திருக்காங்க. ஆனா அவங்க தந்தை யாருன்னு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டாங்க நினா குடினா. இந்த 3 பேரும் கடந்த 2 மாசமா அந்த குகையிலேயே வாழ்ந்துட்டு வந்திருக்காங்க. இங்க ஆபத்தான விஷ பாம்புகளும் மிருகங்களும் இருக்கு. அதனால குழந்தைங்களோட நீங்க இங்க இருக்கிறது சேஃப் இல்லைன்னு போலீஸ்காரங்க சொல்லியிருக்காங்க. ஆனா நின்னா குடினா நான் இங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், இங்க இருந்து வெளியே வரமாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. கடவுள் கிருஷ்ணர் தான் தவம் செய்யறதுக்காக என்ன அனுப்பியிருக்காரு, அவர் சொல்லிதான் நான் இங்க வந்தேன்னு சொல்லியிருக்காங்க. பல மணி நேரம் பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஒரு வழியா நினாவையும் அவங்களுடைய மகள்களையும் காட்டை விட்டு வெளியேற்றி பக்கத்துல இருக்க ஒரு ஆசிரமத்துல தங்க வச்சிருக்காங்க. நினா இருந்த குகையில 2 பேர் படுக்கிற அளவுக்கு தான் இடம் இருக்குமா. அதுக்குள்ள நிறைய இன்ஸ்டன்ட் நூடுல்ஸ், சேலட் பாக்கெட்களும் மலையை சுற்றி ஓரமாக விற்கப்படும் காய்கறிகளும் இருந்திருக்கு. இது போக குகைக்கு வெளியில விறகடுப்பு வச்சு சமைச்சிருக்காங்க. மேலும் இந்துவிசம் பத்தின ரஷ்ய புத்தகங்கள், ஒரே ஒரு எமர்ஜென்சி லைட் வச்சிருந்தாங்க. நினா இப்போ கர்நாடகாவில் இருக்கிற வெளிநாட்டினருக்கான சிறையில தங்க வைக்கப்பட்டிருக்காங்க. ரஷ்ய அதிகாரிகள் கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி இவங்களை திரும்பவும் அவங்க நாட்டுக்கே அனுப்பி வைக்கிற வேலைகளும் நடந்துட்டு இருக்கு. ஆனா நினா இல்லீகலா வந்து இந்தியாவில் குழந்தை பெற்றுக்கிட்டதுனால அந்த குழந்தைங்களுக்கு இந்தியா சிட்டிசன்ஷிப்பும் கொடுக்காது. அதே மாதிரி ரஷ்யாவும் அந்த குழந்தைங்க அங்க பிறக்கலங்கிறதுக்காக அந்த நாட்டு அரசாங்கமும் சிட்டிசன்ஷிப் கொடுக்காது. இப்படியானவங்களுக்கு எல்லாம் எங்கள் மக்கள் வரி பணத்தை செலவு பண்ணி அவங்க சொந்த நாட்டுக்கு அனுப்பி வைக்க முடியாதுன்னு இந்தியா சொல்லிடுச்சான். இப்ப அடுத்த கட்ட விசாரணைகள், பேச்சுவார்த்தைகளும் நடந்துட்டு இருக்கு. ஜெயில இருக்க நினா அவங்க ரஷ்யா ஃப்ரெண்டுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. அது இப்போ வைரல் ஆகிட்டு வருது. நான் காட்டுல ரொம்ப சந்தோஷமாவும் நிம்மதியாவும் வாழ்ந்துட்டு வந்தேன். இப்ப இவங்க மலைகள் இல்லாத, நதிகள் இல்லாத, வானம் இல்லாத, அருவிகள் இல்லாத சிறைச்சாலையில என்ன வச்சிருக்காங்க. இங்க இருக்கிற கான்கிரீட் தரை ரொம்ப கடினமானது, மண் தரை தான் ரொம்ப மென்மையானது, நான் அதை ரொம்ப மிஸ் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதோட காட்டுல வாழ்றது எனக்கு ஒன்றும் புதுசு கிடையாது. பாம்புகள் ஒரு நாள் கூட என்ன சீனது கிடையாது. ஒரு சீசன்ல அதுங்க பாட்டுக்கு வரும், அப்புறம் போயிடும். இந்த பாம்புகளையோ மிருகங்களையோ பார்த்து நான் பயப்படல, இந்த மனுஷங்களை பார்த்தாதான் எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பாம்புகள் கூட தனியா தான் வரும். ஆனா இந்த மனித அதிகாரிகள் கூட்டமா வந்து என்னைய நிலைக்குலைய வச்சுட்டாங்க. என் வேற பிடுங்கி வேற இடத்துல நட நினைக்கிறாங்க. எனக்கு இதுதான் விதி போல. ஆனா எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நாங்க வேண்டிக்கிறோம்னு சொல்லியிருக்காங்க. இவங்க
சொல்றதை வச்சு பார்த்தா நினா பல வருஷமா காட்டுல வாழ்றதா தெரிய வருது. இதை பத்தின விசாரணைகள் தொடர்ந்து நடந்துட்டு வருது. அதே மாதிரி ஆசிரமத்துக்கு அழைச்சிட்டு போகப்பட்ட அந்த குழந்தைகள் அங்க இருக்கிற ஃபேன் சோஃபா எல்லாத்தையும் பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆனதாகவும் ஏதோ பார்க்காத ஒன்ன பார்த்தது போல நடந்துகிட்டதாகவும் அங்க இருக்கிற அதிகாரிகள் சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த குழந்தைகள் வெளி உலகமே தெரியாம காட்டுக்குள்ளேயே பிறந்து காட்டுக்குள்ளே வளர்ந்ததாகவும் சந்தேகிக்கப்படுது. நினாவோ என் மகள்களை சாகிறதுக்காக காட்டு கூட்டிட்டு வரல, அவங்க அங்கதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க, நாங்க திரும்பவும் எங்க இடத்துக்கு போகணும்னு சொல்லியிருக்காங்களாம். இவங்களை ரஷ்யாவுக்கு அனுப்பும் வர வெளியே அனுப்ப முடியாதுன்னு சொல்லியிருக்காங்க கர்நாடகா காவல்துறை. இந்த சம்பவத்தை பத்தின உங்க கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி வித்தியாசமான தகவல்களை தெரிஞ்சுக்க தெற்கின் குரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.